வரப்போற மருமகளா இருக்கட்டும், வரப்போற மருமகனா இருக்கட்டும் குடும்பம் நடத்த முடியும், இல்லைன்னா நடத்த முடியாது. ஏதோ சுதந்திரன்றீங்களே, அந்த மாதிரி சுதந்திரத்தை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. சில இடத்துல அன்புக்கு கட்டுப்பட்டு இருக்கணும், சில இடத்துல அன்புன்றது எல்லாருக்கும் பொதுவானதா இருக்கணும். இந்த பிரைவசி, இந்த ப்ரையாரிட்டிலாம் எதில் காமிக்கணும்னா சம்பாத்தியத்தில் காமிக்கணும். ஆம்பளை 50,000 சம்பாரிச்சானா பெண்கள் 50,000 சம்பாதிக்கணும். பெண் 1,00,000 ரூபா சம்பாரிச்சானா ஆம்பளை 1,00,000 ரூபா சம்பாரிச்சு குடும்பத்தை காதலோட கொண்டு போகணும். ஏன்னா எல்லாத்துலேயும் சண்டை போட்டுட்டு யாசம் கோயில் இருந்தால் உட்காந்து செய்வனை பண்ணிட்டாங்க, மாந்திரிகம் பண்ணிட்டாங்க, மந்திரம் பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்கன்னு எவன் ஆசம் எதையோ ஒன்று பார்த்து சொன்னானா அவங்ககிட்ட 1,500 2,000 வார வட்டிக்கு வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு அழிஞ்சு போகக்கூடாது. சரியா? அதெல்லாம் பண்ணக்கூடாது. உலகத்தில் ஏதாவது உனக்கு செய்வனை பாதிப்பு இருக்கு, மாந்திரிக பாதிப்பு இருக்கு அப்படின்னா இந்த குருதி தீர்த்தமே போதும். இந்த தீர்த்தம் வீட்டில் தெளிச்சாவே உங்க வீட்டில் இருக்கிறத அம்பாள் உங்களுக்கு வந்து காமிச்சு கொடுப்பா, கண்ணுக்கு காமிச்சு கொடுப்பா. அதுதான் உண்மையும் கூட. அப்படிலாம் பார்த்தா உலகத்தில் இருக்கிற மந்திரவாதிக்கு பூரா எனக்கு தான் மந்திரம் பண்ணிட்டு இருக்கணும், பண்றனாலும் பழிக்காது. அம்பாள் நாமத்தை உயிராக நினைத்து வேலியாக போட்டு இருக்கக்கூடிய இந்த ஆன்மாவுக்கு மந்திரம் பழிக்காது. நிறைய பண்ணிருக்கலாம், பண்ணுவாங்க. இங்கே கூட போடு கீழே ஒரு 150 எலுமிச்சு போல இருக்காது, எதுக்கு இருக்குதுன்னு எனக்கே தெரியல. ஆனால் ஒன்றும் பண்ண முடியல. சில தெய்வங்களை இந்த உலகத்தில் யாராலும் கட்டுக்குள் கொண்டு வர முடியாது. அது போலதான் இந்த அம்மா. ரொம்ப பொறுமையா இருங்க. ஒரு சில இடத்துங்கள்ல வந்து பொருட்களை வேஸ்ட் பண்ணாதீங்க. எல்லாருக்கும் பொதுவான விஷயமா நடக்கணும், அதெல்லாம் கரெக்டா பண்ணுங்க. தட்டை அங்கங்க எரிஞ்சிட்டு சாப்பிட்ட கழுவி வைக்கிறதுக்கு என்ன சொல்லி கொடுத்தா தானே பெற்றவங்க. ஆம்பளை பையனா இருந்தால் அது கை கழுவுன தட்டை அப்படியே விட்டுட்டு எந்திரிங்கிறது, ஒரு கரண்டி சோறையும் கறியும் சேர்ந்து வைக்கிறது, பொட்டப்பிள்ளைக்கு பாதி கரண்டி வைக்கிறது, கேட்டாண்டி பொட்டப்பிள்ளைன்றது, கேட்டாண்டி பையன்றது, அப்புறம் அந்த பையன் அடங்காத சுத்துறது, அது இஷ்டத்துக்கு நடக்கிறது, எதிர்த்து பேசுறது. அப்புறம் 33 வருஷம் ஒழுங்கா வளர்த்தாம 34வது வருஷம் 30 வயசு பையன்கிட்ட போய் ஏன் பையன் அடங்க மாட்டேன்றான்னு சொல்றது எந்த நியாயம்? இந்த மரம் இருக்குதுன்னா சின்னதுல இருந்தே செதுக்குங்க. சின்னதுல இருந்தே செதுக்குனாதான் பெருசானா சரியா இருக்கும். அப்படியே ககமுகையா வளர விட்டுட்டு யாராச்சும் வெட்டுவாங்களான்னு அண்ணாந்து பார்த்துட்டு இருக்க கூடாது. சில வளர்ப்புகளை எல்லாம் நீங்க தான் சிந்திச்சு வளர்த்தணும். சில அனுபவங்களை எல்லாம் தாய் தந்தை மாதா பிதா குரு தெய்வம் யாராருக்கு பொருந்தும்? மாதானா யாரு? நல்முறையில் தன் பிள்ளையை பெற்று வளர்ப்பவள் மாதா. பிதானா யாரு? ஒழுக்கங்களையும் வீரத்தையும் சபை நாகரத்தையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய தகப்பன் இருந்தால் பிதா. குரு யாரு? அறிமுகமாகியும் அறிமுகம் இல்லாமையும் யாரெல்லாம் அறிந்து உனக்கு ஒரு நல்வழி உபதேசிக்கின்றார்களோ அவர்கள் எல்லாமே குரு. சாமி கிட்ட இருந்தாதான் குரு கிடையாது. தொழில் கற்றுக் கொடுப்பவர் குரு, கல்வி கற்றுக் கொடுப்பவர் குரு, வியாபாரத்தை கற்றுக் கொடுப்பவர் குரு, பக்குவ நிலையை கற்றுக் கொடுப்பவர் குரு, அறிவை சிறந்து தெளிய வைக்க வேண்டியவர்கள் குரு. இந்த மாதிரி குருவுக்கு வந்து நிறைய பிளேஸ் இருக்கு, நிறைய டெஃபினிஷன் இருக்கு. தெரியல. தெய்வம் யார்? சரியான மாதாவும் சரியான பிதாவும் சரியான குருவும் உனக்கு நேர்ந்து விட்டால் நீ தெய்வமாக அருள்பாலிப்பாய். அப்பா அம்மாக்கு அப்புறமேட்டு தான் வாதியாரு, வாதியாருக்கு அப்புறமேட்டு தான் தெய்வம்னு சொல்லியிருக்கிறான். எவனாச்சும் மூடத்தனமா பேசிட்டு இருக்க கூடாது. சரியா? குரு எல்லாரும் குருவாகிட முடியாது. குரு என்பது ஒரு பெயர், அது சூடப்பட வேண்டிய ஒரு கிரீடம். அந்த கிரீடம் யாராருக்கெல்லாம் சூடி அழகு பார்க்க முடியுமோ தகுதியானவருக்கு மட்டும்தான் அந்த கிரீடம். மாதா பிதாவும் அப்படிதான். இதை மூன்றும் சரியான முறையில் பெம்ம செலுத்தக்கூடியவர்கள் தான் தெய்வமாக. தெய்வம்னா என்ன? ஜாதிகள் ஏற்று, மதங்களை ஏற்று, இனங்களை ஏற்று எல்லாரையும் ஒற்றுமையாக பாவித்து அனைவருக்கும் அனைத்தையும் கொடுத்து பழக வேண்டும். இல்லாததை கொடுத்து பழகி இன்பங்களை மனதார உணரப்பட வேண்டும் என்பது நிலை அடைபவர் தான் தெய்வம். வேற ஒண்ணும் கிடையாது தெய்வத்துக்கு அர்த்தம்லாம். இவங்களாம் யாருன்னா தெய்வத்திற்கு மேலே அருள்நிலையை கடந்தவர்கள், ஏதோ மாயை மிராக்கள் செய்யக்கூடியவர்கள். கரெக்டா வளர்த்துங்க குழந்தைங்களை. குழந்தைகளை சொல்லி கொடுத்து வளர்த்துங்க. முதல்ல நீங்க சரியா வளருங்க. சரியா வளர்ந்து முடிச்சுட்டா அப்படின்னா இனிமேல் சில விஷயங்கள் கத்துக்குங்க. நான் அப்படி பேசுறது,
ஆரம்பிச்சிட்டேன்.